சரியாகாத சில வியாதி கூட இந்த ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினால் ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தர் அதை விடுதலையாக்குவார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த முள்ளை எல்லாம் நான் உடைய பண்ணி ஒன்ன நான் மலராக மாற பண்ணுகிற நாட்கள் இந்த மீட்டிங்ல வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? உன் தலை உயர்த்தப்படும் என்று நான் பேச விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்துவங்கன்னா உங்க முகத்தை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டாயோ, எதுல எல்லாம் வீழ்த்தப்பட்டாயோ, அங்கே இருந்து உன் தலையை நான் உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இங்கெல்லாம் நான் உயரணும்னு நினைச்சேன் பிரதர், இதுல எல்லாம் நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் பிரதர், இதுல எல்லாம் நான் மேல ஏறி வரணும்னு நினைச்சேன் பிரதர், இன்னைக்கு எதுலையுமே நான் உயர்த்தப்படல, எல்லா காரியத்திலையும் தாழ்த்தப்பட்டு என் சத்துரு முன்னாடி நல்லா வாழணும் பிரதர், அவன் முன்னாடி என் தலைய குனிஞ்சே நான் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நான் தோத்து போயிருவனோ, நான் என் சத்துரு முன்னாடி தலை குறிஞ்சிருவனோன்னு நீ நினைக்கிறையா? கவலைப்படாத தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வர்றேன், தேவனுக்கு முன்பாக ஒருவன் தலை குனிந்தால் மனிதர்களுக்கு முன்பாக அவனை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிற கர்த்தரை நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உன்னை சுத்திலும் சத்துருதா இருக்கிறாங்களா? கடிக்கிற தானியேலை கடிக்க வந்த சிங்கத்தை மாதிரி, ஓ பவுல கடிக்க வந்த பாம்பு மாதிரி, ஓ ஷபா ரபா லபா, ஓ அப்பா அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த செங்கடலை மாதிரி சுற்றிலும் உனக்கு சத்துருக்களா இருக்கலாம். ஆனால் சொல்ல வரேன், செங்கடலில் வழியை திறந்தா, ஓ தானியேலுக்கு விரோதமாய் வந்த சிங்கத்தின் நாவை கட்டினார் என் கர்த்தர். கடிக்க வந்த அந்த பவுலுடைய அந்த பாம்பினுடைய காரியங்களை தேவன் அழித்து போட்டா. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தேவன் உன் தலையை உயர்த்துவா. உன் குடும்பத்துல உன் தலையை உயர்த்துவா, உன் ஆபீஸ்ல உன் தலையை உயர்த்துவார், உன் ஊழியத்துல உன் தலையை உயர்த்தி ஒருபோது உன் தலையை கவிழ்ந்து போகவோ விழுந்து போகவோ தலை குனியவோ என் தேவன் விடவே மாட்டார். சங்கீதம் 3 எழுதியிருக்கு, மகிமையும் நீர்தான், என் கேடகமும் நீர்தான், என் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு தலை நிமிர முடியாதபடி, ஓ அவமானத்தோடு கஷ்டத்தோடு போராட்டத்தோடு நீ இருப்பனா, உன் சத்துருக்களுக்கு மேலாக உன்னுடைய தலையை உயர்த்துவா. மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி ஏவல்களை பண்ணி, ஓ எதையோ ஒன்றை கலந்து கொடுத்து உன்னை அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்களா? கவலைப்படாத தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உன்னை ஆற்றி தேற்றி மேலே கொண்டு வரும். உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை தேவன் உயர்த்தி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஷபரபலபா.
ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்து சத்துரு முன்னாடி இந்த பிள்ளைகளுடைய தலையை தேவன் உயர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை பார்க்கிறேன், பலன் குன்றி இருக்கிறவர்களை பார்க்கிறேன், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை பார்க்கிறேன், ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்களை பார்க்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.